நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் உருவாகியுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார். தமிழர் தொன்மையை ஜென்சி தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க நடவடிக்கை. பொருணை அருங்காட்சியகம் குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியீடு. தமிழர்களின் தொன்மைய, தமிழர்களின் நாகரிக மேன்மைய இந்த தலைமுறையினருக்கு மட்டுமல்ல, ஜென்சி உள்ளிட்ட அடுத்தடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும்னு பார்த்து பார்த்து இவ்வளவும் செஞ்சிருக்கிறோம். சிறுபான்மையினர் நலன் காக்க திராவிட மாடல் அரசு துணை நிற்கும். சிறுபான்மையினரும் திமுகவிற்கு துணை நிற்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள். சிறுபான்மையினர் நலனை, அவங்களோட மாண்பை போற்றி பாதுகாக்கக்கூடியவங்க தான். மதச்சார்பின்மை மதநலக்கத்தை விரும்புறவங்க உங்களுக்கு துணையா பாதுகாப்பாளனாக இருக்கும். என்றைக்கும் இருப்போம்னு உறுதியளிக்கத்தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் ஒற்றுமையையும் அமைதியையும் சிலர் சீர்குலைக்க நினைக்கிறார்கள். மதத்தின் பெயரால் உங்களை ஒருவர் தூண்டினால் எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் முதல்வர் பேச்சு. சிறுபான்மையினரை அச்சுறுத்தவே ஒன்றிய அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது என முதல்வர் குற்றச்சாட்டு. அதனை ஆதரித்து சிறுபான்மையினத்தவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டது அதிமுக என்றும் முதல்வர் பேச்சு. எஸ்ஐஆர் பணிகள் இன்னும் முடியவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால் மீண்டும் சேர்க்க திமுக உதவும் என்றும் முதல்வர் பேச்சு. நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்கு இருக்கிறத உறுதிப்படுத்திக்கங்க. எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பணிகள் இன்னும் முடியல. உங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருந்தா கழக நிர்வாகிகள் உங்க வீடு தேடி வருவாங்க. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் கிறிஸ்துமஸ் விழா. கேக் வெட்டி கிறிஸ்துமஸை கொண்டாடினார் ஆளுநர் ஆர்.என். ரவி. கிறிஸ்துமஸ் விழாவில் பாஜகவுக்கு எதிராக விஷத்தை கக்கியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஒரு முதல்வர் இதைவிட மத வேறுபாட்டோடு பேச முடியாது எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் அதிமுக நிர்வாகிகள் 4 பேரை கட்சியிலிருந்து நீக்கினார் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி. திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜாவின் ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டதாக தகவல். புதுச்சேரி வந்த பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீனுக்கு உற்சாக வரவேற்பு. தென் மாநிலங்களில் பாஜக வளர்ந்து வருவதாக புதிய தலைமுறைக்கு பேட்டி. Okay, sir. What is your strategy in Tamil Nadu and Puducherry? புதுச்சேரியில் பாஜக செயல் தலைவர் நிதின் நவீனை வரவேற்ற போது குளறுபடி. சாலையில் இறங்கி நடந்து சென்ற மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. நாகூர் ஹனிபாவின் காலடி சுவடுகள் இருக்கும் வரை தமிழ்நாடு ஒருபோதும் ஹிந்தி திணிப்பை அனுமதிக்காது. நாகூர் ஹனிபாவின் 100ஆண்டு விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. நாகூர் ஹனிபாவுடைய
காலடி சுவடுகள் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும், அவருடைய குரல் இந்த காற்றில் கலந்திருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு ஒருபோதும் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்காது என்பதை உறுதியோடு உங்கள் முன்பு சொல்கின்றேன். தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை. செங்கோட்டையன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. பணி நிரந்தரம் கோரி தொடரும் செவிலியர்கள் போராட்டம். மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். ஊதியம், அப்புறம் எங்களுக்கு மெட்டர்னிட்டிக்கு சேலரி கிடையாது. அதுக்காகவும் நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். பிரதான கோரிக்கை எங்களுக்கு பணி நிரந்தரம். ஒப்பந்த செவிலியர் பணியிடங்களை கொண்டு வந்ததே அதிமுக தான் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. காலி பணியிடங்களே இல்லாத நிலை தற்போது உள்ளதாகவும் விளக்கம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்லாம் அறிக்கை விடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு அதை கேட்கறதுக்கும் மற்றவர்களும் அது ஒரு மாதிரியா இருக்கு. என்ன காரணம்னா, இது இந்த பிரச்சனைகள் வந்ததே காரணம் அவங்க தான். 2014-15 இந்த ஒப்பந்த செவிலியர்கள்ங்கிற நியமனத்தை ஏற்படுத்தும் அவங்க தான். 2019-20 கொரோனா பேரிடர் காலத்தில் ஒப்பந்த செவிலியர்களை கூடுதல் படுத்தும் தான் அவங்க தான். மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டது முட்டை கொள்முதல் விலை. 5 காசுகள் உயர்ந்து ₹6.30 நிர்ணயம். நீலகிரியில் உறைபனி ஏற்படும். சென்னையில் அதிகாலை பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பார்வை தெளிவு இல்லாததால் சாலைகளில் மிதமான வேகத்தில் செல்லும் வாகனங்கள். அசாம் மாநில முன்னாள் முதல்வர் கோபிநாத் பர்தோலாயின் சிலையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. கவுகாத்தி விமான நிலையத்தின் புதிய முனையமும் திறப்பு. நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு செய்த மாற்றங்களுக்கு காங்கிரசின் மூத்த தலைவர் சோனியா காந்தி கண்டனம். உழைக்கும் மக்கள் மீது புல்டோசர் தாக்குதல் என்றும் குற்றம் சாட்டி வீடியோ வெளியீடு. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம். இஸ்ரோவின் பாராசூட் சோதனை வெற்றி. T20 கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிப்பு. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணியில் துணை கேப்டன் சுப்மன் கில்லுக்கு இடமில்லை. T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் ஜிதேஷ் சர்மாவுக்கு பதிலாக இஷான் கிஷனுக்கு வாய்ப்பு. சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரும் அணியில் இடம் பிடிப்பு.